பொறுத்துக்கு அதே தான் சேம். ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது எங்க அப்படின்னா தூத்துக்குடி 2. மாங்குளம் எங்க இருக்குன்னா மதுரையில இருக்கு 3. மாங்குளம் வந்து ரொம்ப ஃபேமஸான கல்வெட்டு, பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி கூறக்கூடிய ஒரு கல்வெட்டு. ஓகேவா. கொடுமணல் எங்கன்னா ஈரோடு. கீழடி எங்க இருக்குன்னா சிவகங்கை. மதுரைன்னு போட்டக்கூடாது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 என்பது சரியான பதிலா இருக்கும். ஓகேவா. 15வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா அழகன்குளம், ஆலங்குளம் எல்லாமே ராமநாதபுரம் தான். அழகன்குளம், ஆலங்குளம் ரெண்டுமே ராமநாதபுரம் மாவட்டத்துல தான் இருக்கு. ஓகேவா. சோ கீழ்கண்டவைகளில் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கும். நிறைய கொஸ்டின்ல பார்த்தோம். தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கக்கூடியது என்ன? ஹதிகும்பா கல்வெட்டு. ஹதிகும்பா கல்வெட்டு யாருடைய கல்வெட்டு? காரவேலன், ஒடிசாவை ஆண்ட காரவேலனுடைய கல்வெட்டு தான் ஹதிகும்பா கல்வெட்டு. அதுலதான் தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை பத்தி சொல்றாங்க. ஓகேவா. வேள்விக்குடி செப்பேடு யாருடையது? பாண்டிய மன்னனுடையது. நம்ம தெளிவா வேள்விக்குடி செப்பேடை பார்த்திருப்போம், பாண்டிய மன்னனுடையது. சின்னமனூர் செப்பேடு யாரோடது? பாண்டிய மன்னனுடையது. வேள்விக்குடி செப்பேட்டு வந்து யாரு? பள்ளியாக முதுகுடுமி பெருவழுதி கொடுத்திருப்பாரு. ஸோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிராமணருக்கு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கொடுத்திருப்பாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் களப்பிரர்களோட ஆட்சி வந்துடும், அதை அந்த இடத்த பிடிங்கிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 தலைமுறைகளுக்கு அடுத்து பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வேலிக்குடி செப்பேட மறுபடியும் அவங்களுக்கு அந்த கிராமத்தை கொடுப்பார். ஓகேவா. ஸோ அதான் அதோட ஹிஸ்டரியா இருக்கும். 8ஆம் நூற்றாண்டுல கொடுத்துருவாங்க ரிட்டர்ன். ஓகேவா. ஸோ அதான். ஓகே. பழங்கற்கால கருவிகள் என்பது என்னென்னு கேட்காங்க. பழங்கற்காலத்துல என்ன கருவிகள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈட்டி யூஸ் பண்ணாங்களா? அவன் ஈட்டி யூஸ் பண்ணாங்க. கூர்மையான முனைகள் கொண்ட வட்டமான கற்கள் யூஸ் பண்ணாங்க. கற்கள் வந்தாலே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா. இருபுறமும் கூர்மையான கத்திகள் யூஸ் பண்ணாங்க. முட்டை வடிவில் கூர்மையான கருவிகளும் பயன்படுத்தினார்கள். அப்ப இந்த 4மே வரக்கூடியதுதான் இது பழங்கற்கால கருவிகள் என்பது இந்த 4மே வரும். ஓகேவா.